திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 494. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 111. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையிலே திருப்பொற்சுண்ணம் திருப்பதிகம் பாடி அருளினார். அந்த திருவரலாற்றை திரு வாதவூரடிகள் புராண ஆசிரியர் விளக்குகின்றார். கை வளை சிலம்ப செம்பொற்கிண்கிணி கரங்க சூழ்ந்து மைவளர் குழல் மேல் வண்டு மருண்டு இசை திரண்டு பாட மெய் வியர்வரும்ப வெம்போர் வெளிக்கயல் புரட்டி ஞாங்கர் இவ்வகை நின்று சுண்ணம் இடித்தனர் மடந்தை நல்லார். மடந்தை பருவத்து பெண்கள். பெண்களினுடைய பருவங்கள் 7 வகை. அதிலே மடந்தை பருவமும் ஒன்று. 19 ஆண்டு இருக்கின்ற பருவம் 19 வயது பெண்கள். அவர்கள் மடந்தை பெண்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அத்தகைய மடந்தை பருவத்தை உடைய பெண்கள் திருக்கோயிலிலே சுவாமிக்கு சாத்துவதற்காக பரிமள பொடியை இடிக்கின்றார்கள். அது சுண்ணப்பொடி என்று தமிழிலே வழங்கப்படும். சம்ஸ்கிருதத்தில் சூர்ணம் என்று வழங்கப்படும். பொற்சுண்ணம் என்பது பொன் போலும் வண்ணமுடைய துகள் என்று பொருள்படும். பொன் என்பது அழகு என்று மற்றொரு பொருள். சூர்ணம் என்ற வடசொல்லின் திரிபு சுண்ணம் என்று தமிழிலே வருகின்றது. நல்ல நறுமண பொருட்களையெல்லாம் உரலில் இட்டு நன்கு இடித்து நுண்ணிய பொடியாக்கி அவற்றை சிவபெருமானின் திருமஞ்சனத்திற்கு பயன்படுத்துவார்கள். அப்படி உரலிலே இடப்படுகின்ற நறுமணப் பொருட்கள் கஸ்தூரி, மஞ்சள், கோரைக்கிழங்கு, உலர்ந்த பின்னும் நறுமணம் தருகின்ற சில மலர்களினுடைய இதழ்கள், மகரந்தம், நறுமண வேர்கள், அரிதாரம் முதலான நறுமண பொருட்களை உரலில் இட்டு நன்கு இடித்து சிறிய துகள்களாக்கி மேலும் அந்த துகள்களை மிக மெல்லிதான துணியில் வடித்தெடுத்து அப்பொழுது வருகின்ற நுண்துகள்கள் அவை தங்கத் துகள்கள் போன்று பிரகாசிக்கும், நறுமணம் கொண்டிருக்கும், மிக மெல்லிய துகள்களாக இருக்கும். அவைதான் இங்கே பொற்சுண்ணம் என்று அழைக்கப்படுகின்றது. சிவபெருமானின் திருமஞ்சனத்திற்கு பயன்படுத்தப்படுவது இது. எனவே சிவபெருமானின் புகழ்களை பாடிக்கொண்டே இந்த சுண்ணம் இடிக்கப்படும். மடந்தை பருவத்தை உடைய பெண்கள் இந்த சுண்ணம் இடிக்கின்றார்கள். அதை தில்லை திருவீதியை வலம் வருகின்ற எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பார்க்கின்றார், திருநோக்கம் செலுத்துகின்றார். இந்த மடந்தை பருவத்தை உடைய பெண்கள் தங்கள் கைகளிலே அணிந்த வளையல்கள் ஒன்றோடொன்று சாய்ந்து உராய்ந்து சப்தம் எழுப்பவும், தங்களினுடைய சதங்கைகள் பொன்னால் ஆகிய சதங்கைகள் ஒலிக்கவும், இப்பெண்களின் கருமை நிற கூந்தலின் மீது வண்டுகள் மயங்கி ஒன்றாகச் சேர்ந்து சூழ்ந்து கீதம் பாடவும், இந்த பொற்சுண்ணம் இடிப்பதால் அந்த பெண்களின் சரீரத்திலே வியர்வை பொடிக்கவும், பெண்கள் தங்களின் காதுகளிலே அணிந்திருக்கின்ற குழையோடு சென்று சேரும் நீண்ட கண்கள், அந்த கண்களாகிய கயல் மீன்களை பிறழச் செய்து தில்லை திருவீதியின் பக்கத்திலே இவ்வாறு பெண்களெல்லாம் ஒன்று திரண்டு திருப்பொற்சுண்ணம் இடிக்கின்றார்கள். அடுத்த திருப்பாடல். அத்திரு அணையார் பாடல் கேட்டவர் இசைத்ததாக மெய்த்தமிழ் அதனால் நன்கு மிகு திருச்சுண்ணம் ஓதி மைத்திகள் காவினோடு வருதலும் ஆங்கே பொய்த தத்தமின் முயலும் காதல் சிறுமியர் தம்மை கண்டார். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பொற்சுண்ணம் இடிக்கின்ற அந்த சிறுமிகளை பார்க்கின்றார். லக்ஷ்மி போன்று அழகாக இருக்கின்ற அந்த சிறு மகளிர்கள் பாடுகின்ற வள்ளை பாட்டை கேட்கின்றார். திருப்பொற்சுண்ணம் இடித்துக்கொண்டே அந்த பெண்கள் பாடுகின்ற பாடலை கேட்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த திருப்பாடலை கேட்டு அந்த மகளிர் பாடுவதாக மெய்த்தமிழ் மொழியிலே திருப்பொற்சுண்ணம் என்கின்ற திருப்பதிகத்தை அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி என்று எடுத்து பொற்சுண்ணம் இடித்து நாமே, பொற்சுண்ணம் இடித்து நாமே என்று ஒவ்வொரு பாடலின் நிறைவிலும் முடித்து
நன்மை மிக்க திருப்பொற்சுன்னம் என்னும் திருவாசகத்தை பாடி அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எனவே இளைய பெண்கள் பலர் கூடி 2 பேர்களாக ஆளுக்கு ஒரு உலக்கையை கொண்டு உரலிலே இடப்பட்ட நறுமணப் பொருட்களை இடிப்பார்கள். இந்த இருவர்கள் சோர்வுற்றதும் வேறு இருவர்கள் வந்து அவ்வுலக்கைகளை வாங்கி இடிப்பார்கள். இவ்வாறு தொடர்ந்து இடிக்கும்போது உடற்சோர்வு வராமல் இருப்பதற்காக பாடல்களை பாடிக்கொண்டே இடிப்பார்கள். இந்த பாடல்கள் அந்த பெண்கள் இடிக்கின்ற உலக்கை வீச்சுகளை தாளமாக கொண்டு சந்தப் பாடல்களாக அமையும். இடிப்பதற்காக வந்துள்ள மற்ற பெண்களும் கூட தொடர்ந்து அந்த பாடலை வழிமொழிந்து பாடுவார்கள். இப்படிப்பட்ட பாடல்களுக்கு உலக்கை பாட்டு, உரல் பாட்டு, வள்ளைப்பாட்டு என்றெல்லாம் பெயர். இந்த நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. மதுரை காஞ்சியிலே இது பற்றிய குறிப்பு வருகின்றது. பலர் தொகுப்பிடித்த தாதுகு சுண்ணத்தர் என்று மதுரை காஞ்சியிலே வருகின்றது. இத்தகைய உரல் பாட்டுக்கள் அது புறப்பொருளிலே அமையும் போது பகைவரை வென்ற தங்கள் மன்னர் புகழை பாடுவனவாகவும், அகப்பாட்டுகளாக அமையும் போது தலைவியும் தோழியும் தலைவனை பற்றி பாடுவனவாகவும் பொதுவாக அமையும். இங்கே தில்லை திருவீதியில் இந்த சிறுமியர்கள் எம்பெருமான் சிவபெருமான் புகழை புகழ்கின்றபடி தங்கள் பாடல்களை அமைத்து கொண்டு உரல் பாட்டு, உலக்கை பாட்டு என்கின்ற இந்த திருப்பொற்சுன்னத்தை பாடுகின்றார்கள். அவர்கள் பாடுவதாக எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது திருப்பொற்சுன்னம் என்ற இந்த திருப்பதிகம். திரு என்ற அடைமொழியோடு பொன், சுண்ணம் என்ற 2 சொற்கள் சேர்ந்து திருப்பொற்சுன்னம் என்ற சொற்றொடர் தலைப்பாக அமைந்தது. பொன் என்பது பொன்னிறம் போல இருக்கின்ற மஞ்சளை குறிக்கின்றது. சுண்ணம் என்பது பொடி. பொற்சுண்ணம் என்பது திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானினுடைய திருமஞ்சனத்துக்காக மஞ்சளோடு பல வகை நறுமணப் பொருட்களை சேர்த்து மங்கள பெண்களால் இடித்து பொடியாக செய்யப்படும் கலவை பொடி. அதாவது மாயா காரியங்களாகிய தனு கரண புவனபோகங்களை பொடி செய்து மலத்திலிருந்து நீங்கி சிவபெருமானுக்கு ஆளாகும் தன்மையை அடைதல் என்பது திருப்பொற்சுன்னத்தினுடைய ஞானார்த்தம் ஆகும். எனவே திருப்பொற்சுன்னம் என்ற இந்த திருப்பதிகத்திற்கு ஆனந்த மனோலயம் என்று கருத்து அமைத்தனர் நம்முடைய முன்னோர்கள். ஆனந்த மனோலயம் என்பது ஆனந்தம், மனம், லயம் என்ற 3 சொற்களால் ஆன ஒரு சொற்றொடர். மனம், லயம் என்ற 2 சொற்களும் சேர்ந்து சம்ஸ்கிருத வியாக்கரண முடிவாக மனோலயம் என்று ஆயிற்று. மனோலயம் என்பது உயிரினுடைய மனமானது, அதாவது ஆன்ம அறிவு, அது மலப்பிணிப்பு முற்றும் நீங்கி தன் முனைப்பு கெட்டு இறைவன் திருவடி நிறைவில் அந்த வியாபகத்தில் ஒடுங்குவது ஆகும். ஆனந்த மனோலயம் என்பது உயிர் தான் அடைந்திருக்கும் பேரின்ப நுகர்வினால், அந்த சிவானந்த நுகர்வினால் தனது மனம் கெட்டு இறைவனுடைய திருவடி நிறைவில் 2 கலந்து அடங்கியிருத்தல் ஆகும். அருசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தமாக அமைந்தது இத்திருப்பாடல்கள். ஆனந்த மனோலயம் என்பதற்கு பெரும் மகிழ்ச்சியால் எய்திய இன்பப் பெருக்கில் மூழ்கிய மனம் தன் உணர்வு இழந்து அந்த இன்பமயமாகவே நிற்றல் என்பது பொருள். திருப்பொற்சுன்னத்திற்குரிய அகத்திய சூத்திரம் மோனந்தமாக மொழி திருச்சுன்னம் ஆனந்த மனோலயமாம் என மதிப்பர் என்பது திருப்பொற்சுன்னத்திற்குரிய அகத்தியர் சூத்திரம். இனி பழைய திருப்பெருந்துறை புராணம் திருப்பொற்சுன்னம் திருப்பதிகத்தை போற்றுகின்றது. சக்திகளால் தனு கரண புவன போகங்கள் தமை அத்தனுக்கு சுண்ணம் அவை இடிக்க கூவுதலே ஒத்த திருச்சுன்னம் என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் இதன் தாத்பரியத்தை எடுத்து கூறுகின்றது. 20 திருப்பாடல்களை கொண்டதாக திருப்பொற்சுன்னம் திருப்பதிகம் அமைகின்றது. எம்பெருமானின் திருப்புகழ்களை பாடிக்கொண்டே சுண்ணம் இடிப்பது என்பது அந்த பொற்சுண்ணம், அந்த சுண்ணத்தை இடித்தலும் உரலும் உலக்கையும் சுண்ணம் இடிக்கின்றவர்களும் அந்த இடமும் அதனால் பெறுகின்ற பேரும் இவை அனைத்துமே ஆனந்த விளைவு. எனவே இதை சொல்லும்போது அந்த அருள்மேல் வைத்து சொல்வதாக, பாடுவதாக, அதற்கான
அலங்காரமும் தூபதீபாதி உபச்சாரமும் அதை இடிக்கின்ற சக்திகளும் பாடுகின்ற பாட்டுக்களும் அதனால் வரும் பேரும் அதனுள் எல்லாம் அடங்கியிருக்கும். அப்படி உபதேச பொருளானதா அதுவே இந்த திருப்பாடல்களின் அனுபூதியாக அமைகின்றது. அஷ்ட சிவசக்திகளும் திருப்பொற்சுண்ணம் இடிப்பதாக, அப்படி இடித்து எம்பெருமானாக இருக்கின்ற அந்த செம்பொற்சோதியை வணங்குவதாக இதற்கு வியாக்கியானம் அருளுகின்றார் திருவாசக அனுபூதி உரை ஆசிரியர் காளி தாண்டவராய சுவாமிகள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பொற்சுண்ணம் திருப்பாடல் 1. முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபநற் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே. குஞ்சித பாத பரங்கருணையின் மூழ்குவோரான சுத்தான்மாக்களுக்கும் பரமுக்தியில் கண்ட முக்தி பஞ்சாக்கர பஞ்சநத நாதன் எழுந்தருளிய சுத்த சைத்தன்ய போத ஆகாசமே திருஞானச் சுண்ணம் இடிப்பதற்குரிய இடம். திருப்பொற்சுண்ணம் இடிப்பதற்குரிய இடம் சுத்த சைத்தன்ய சிவஞான போத ஆகாசமே ஆகும். இனி திருவருள் அழகான முக்தி மண்டப அலங்கார அனுபோகம் விளைவதே வாலறிவான அனுபோகம். முத்துமாலை தொங்குவதாக நவந்தரு பேத நவதானிய பாலிகையே அருட்குடம். நகார மகார மற்ற சிவஞான தீப மாலையே தூபம். செறிந்தகையராகி நம் தேவதேவனான மகாதேவனை ஞானசக்தியும் சோமசக்தியும் பூசக்தியும் கலாசக்தியும் திருப்பல்லாண்டு கூற சித் சக்தியும் கௌமாரி சக்தியும் பார்ப்பதி சக்தியும் கங்கை சக்தியும் சிவஞான கவரி வீச இவ்வாறு உபச்சரித்து அப்பன் என்றும் ஐயாரன் என்றும் திருவருள் அழகிய மணவாளன் என்றும் இடைவிடாது சிவபெருமான் திருப்புகழை பாடி திருவிளையாடலான வேரின்மை திருஞானச் சுண்ணம் ஞானத்தினால், அந்த திருஞானச் சுண்ணம் என்கின்ற ஞானத்தினால் நம் மலத்தை இடிப்போம். நாமாகிய ஞானப் பெண்களே, ஞானத்தினால் மலத்தை இடிப்போம், நம் குற்றங்களை இடிப்போம் என்று அருளப்பட்டது இந்த முதல் திருப்பாடல். இவ்வாறு அஷ்ட சிவசக்திகளும் திருவையாறு அகலாத செம்பற்சோதியை வணங்குவதாக அமைந்தது முதல் திருப்பாடல். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பொற்சுண்ணம் திருப்பாடல் 2. பூவியல் வார்சடை எம்பிரார்க்கு பொற்றிருச்சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவகிரன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள். கூவுமின் தொண்டர் புறநிலாமே குனிமின் தொழுமின் எங்கோன் எங்கூத்தன். தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொற்சை சுண்ணம் இடித்து நாமே. சோதி இதழி மலர் இயல்பாகவே அணிந்திருப்பதான திருவருள் சடை உடைத்தான எனது ஆன்ம ரக்ஷகர் சந்நிதானத்துக்கு சிவஞான ஸ்வர்ண சுண்ணம் இடிக்க வேண்டுவது ஆதலால் மாவடு போன்ற திருக்கண்களை உடைய சிவசக்தியான பெண்களே வாருங்கள். வந்தவுடனே பரமசிவனை பெரிய நல் அடையாளங்களை கண்டு எம்பெருமானை துதியுங்கள். ஸ்ருதியால் ஓலமிடுங்கள். அடியாறு திருச்சபையில் புறம்பே போகாது உண்மை கூத்தாடுங்கள். அடியுற பணியுங்கள். எமது ஆத்மநாதனான அப்பன் திருவருளுடன் நம்மை அடிமை கொள்ள சிவஞான செம்பொன்னால் சேர்வதான சுண்ணம் இடிப்பதற்காக வாருங்கள் ஞான பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பொற்சுண்ணம் திருப்பாடல் 3. சுந்தர நீரணிந்தும்மெழுகி தூய பொன் சிந்தி நிதி நிரப்ப இந்திரன் கற்பகம் நாட்டியங்கும் எழில் சுடர் வைத்துக் கொடியெடுமின். அந்தரர்கோன் அயன்தன் பெருமான் ஆழியான் நாதன் நல் வேலன் தாதை எந்தரம் ஆளுமை ஆள் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்சுண்ணம் இடித்து நாமே. ஞான பெண்களே கேளுங்கள். சிவாகம காட்சியான உள் மாசுபட கழுவுவதான உபனிஷத பொருளான திருவருள் அழகிய விபூதியை அணிந்து சுத்த தத்துவத்தால் மெழுகி
ஞானப் பொன் தெளித்து சிவநிதி பரப்பி இந்திராதிபதம் ஆசையற அருள் கற்பகம் நடுவிலே நாட்டி ஜடம் சித்து எங்கனும் ஞானமாக திருவிளக்கு விளங்க வைத்து ரிஷப வெற்றிக் கொடி ஏற்றுங்கள். இந்திரன் பிரம்மா திருமால் இவர்களுக்கு நாதனாகவும் ஆறுமுகமான சண்முகப் பெருமானுக்கு தகப்பனாகவும் எம்மை ஆளும் உமையாளுக்கு கணவனாகவும் இருக்கின்ற பரமசிவனாருக்கு இயல்பான ஞானச் சுண்ணம் இடிப்போம் வாருங்கள் ஞானப் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பொற்சுண்ணம் திருப்பாடல் 4. காசணிமின்கள் உலக்கையெல்லாம் காம்பணிமின்கள் கரையுறலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பம்பன் செம்பொற் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடிப்பொற் சுண்ணம் இடித்து நாமே. சித் பிரகாச மின் போன்ற ஞானப் பெண்களே, உங்கள் திருக்கையில் திருச்சுண்ணம் இடிப்பதற்கான திருவருள் உலக்கை, அதற்கு இன்ப ரத்ன வடம் அணியுங்கள். திருவருள் ஆதார உரலுக்கு நவரத்ன பட்டாடை அணியுங்கள். சிவனடியே சிந்திக்கும் அடியார்கள் நின்று உலாவி விளையாடுக என வாயார வாழ்த்தி எல்லா உலகத்தாரும் புகழும் கச்சி ஏகம்பன் திருக்கோயிலை இடைவிடாது நாக்கால் துதித்து நமது பஞ்ச பாச வினையை வேரோடு களைவதான திருவருளை பாடி ஆனந்த பொற்சுண்ணம் இடிப்போம் ஞானப் பெண்களே வாருங்கள். திருப்பொற்சுண்ணம் திருப்பதிகத்தின் மற்றைய திருப்பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.